அந்த பொண்ணுக்கு பீரியட்ஸு. திவ்யா அவர்கள் பார்வதியை மட்டும் சமாளிக்கல. இந்த சைட் ரைட் சைடில் பார்வதி, லெஃப்ட் சைடில் கமருதனையும் சேர்த்து அடிக்கிறாங்க. முன்னாடி இருந்த 2 பெண்கள், அதாவது அரோராலாம் பயந்துட்டா, சுபிக்ஷாலாம் பயத்தில் இருக்கா. அந்த இடத்துல அவங்க 2 பேரையும் முன்னாடி போய் நடுவில் உட்காந்து ஒரு தங்கச்சிக்கு அக்காவா அங்கே உட்காந்து ஒரு பெண்ணா 2 பேரையும் அரவணைச்சு அங்கே வந்து ஒரு பிளான் வரும், தள்ளி விடுற பிளான் வரும். தள்ளி விட்றா பார்க்கலாம், நீ மட்டும் ஆம்பளையாக இருந்தால் மேலே கை பார்க்கலாம், கை வச்சு பாரு என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி அந்த 2 பேரையும் அரவணைச்சு நைட்டில் இருந்து காலையில் வரைக்கும் அவங்கள சேஃப்டியாக உணர வச்சு அவங்க கூடவே உட்கார்ந்துருந்தாங்க திவ்யா. காலையில் வரைக்கும் ஓயலியே பார்வதியை நம்ம என்னெல்லாம் கேட்கணும்னு நினச்சோமோ, நமக்கு அந்த சீனை பார்க்கும்போது என்ன கோவம் வந்துச்சோ, மனசுக்குள்ளே என்னென்ன வார்த்தைகள்லாம் வந்துச்சோ, அவளை என்னெல்லாம் கேட்கணும்னு நினச்சோமோ அது அத்தனையும் பேசின பொண்ணு திவ்யா. கானா வினோத், விக்கல்ஸு, சபரி பண்ணதெல்லாம் நம்ம பேசியாச்சு. பேசப்படாத ஒரு நபர் திவ்யா. உண்மையாகவே ஒரு சிங்கப்பெண்ணா அந்த இடத்துல நின்று 2 பேரையும் சமாளித்து 2 பெண்களை பாதுகாத்து அவங்களுக்கு பீரியட்ஸ் வந்தால் பெண்களுக்கு அந்த பெயின் எப்படி இருக்கும், ஒரு ப்ளீடிங் வரும்போது அந்த ஒரு பேடை மாற்றாமல் மேக்ஸிமம் அவங்களால எவ்வளோ நேரம் இருக்க முடியும், அந்த ஒரு கஷ்டம் எப்படி இருக்கும், எவ்வளோ டிஸ்கஸ்டிங்காக இருக்கும், எவ்வளோ அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும்ன்றது பெண்களுக்கு தெரியும். ஆனால் நம்ம போயிட்டா இந்த பெண்களுக்கு வந்து பாதுகாப்பு இல்லை, இவங்களை வந்து விட்டுறக்கூடாது, இவங்களுக்கு எந்த விதமான பாதிப்பு வந்துடக்கூடாதுன்னு சொல்லி காலையில் வரைக்கும் சிங்கிள் பேடோட அதை மாற்றாமல் அவ்வளவு நேரம் அவங்க உட்காந்துருக்காங்க. பேசி கத்தி அவங்க 2 பேரையும் பேசவே விடாமல் இவங்க 2 பேரையும் தள்ளி விடணும். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், கீழே வந்துட்ட பிறகு பார்வதியும் கமருதனும் பேசிப்பாங்க, நம்ம தப்பு பண்ணிட்டோம், சாண்ட்ராவை தள்ளி விட்ட மாதிரியே திவ்யாவையும் நம்ம இந்த 3 பேரையுமே நம்ம தள்ளி விட்டுருக்கணும், நம்ம அதை யோசிக்கவே இல்லை அப்படின்னு பார்வதி கமருதன் கிட்ட சொல்லுவா. ஆமாம் நம்ம அதை பண்ணியிருக்கணும் அப்படின்னு கமருதன் சொல்லுவான் அந்த இடத்துல. ஸோ அந்த காருக்குள்ளே அதை பற்றி அவங்கள யோசிக்கவே விடாமல் பேசிக்கிட்டே இருந்தது திவ்யா அவர்கள். மக்கள் வந்து ரசித்தாங்க அதை. நீங்கள் எபிசோடில் அதை நீங்கள் பார்க்கும்போது கூட திவ்யா கத்துறதை பார்க்கும்போது அன்றைக்கி முழுக்க ட்ரெண்ட் ஆனாங்க திவ்யா. சோஷியல் மீடியாவில் இந்தியா லெவலில் வந்து ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருந்தாங்க திவ்யா. ஒரு பக்கம் சபரி ட்ரெண்டிங்னா ஒரு பக்கம் திவ்யா ட்ரெண்டிங். இவ்வளவு செஞ்ச ஒரு பொண்ணை நேற்று விஜய் சேதுபதி ஒரு வார்த்தை அப்ரிஷியேட் பண்ணலைங்க, ஒரு வார்த்தை அப்ரிஷியேட் பண்ணலை. அப்போ இங்கே உண்மையாலுமே வந்து அநீதி இழைக்கப்பட்ட கண்டஸ்டன்ட் யார்? ஏன் விஜய் சேதுபதி எப்பயுமே திவ்யாக்கான கிரெடிட்ஸை கொடுக்க மாட்டாரு? கானா வினோத்துக்கு ஒரு கிரெடிட் வரலன்னும் போது பேசக்கூடிய மக்கள், பேசக்கூடிய ஆட்கள் ஏன் திவ்யாவுக்கு ஒரு கிரெடிட் வரும்போது பேச மாட்டாங்க? ஏன் அவங்க ஒரு பொண்ணுன்றதுனாலயா? இவர் ஏன் அந்த கிரெடிட்டை கொடுக்க மாட்டாரு விஜய் சேதுபதி? அவர் வந்து ஒரு மேல் சாவனிஸ்டா? அவர் வந்து ஒரு பொண்ணுக்கான கிரெடிட்டை கொடுக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாரா? சாண்ட்ராக்கு ஒன்றுனா பதறாப்புல, திவ்யாவுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது ஏன் காலையில் கூட அவங்க எப்போ இறங்கி போனாங்க? நீங்கள் அவங்க இறங்கி போகும்போது அவங்க சொன்ன வார்த்தை ஐ நீட் டு சேஞ்சுன்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஏன்னா அதுக்கு மேலே ஒன்றுமே பண்ண முடியாது. கமருதன் தூங்கிட்டாரு, இறங்கிட்டாரு. இந்த பெண்களுக்கு இருந்த மிகப்பெரிய ஒரு த்ரெட் வந்து போயிருச்சு. இந்த சமயத்தில் நம்ம போகலாம், நம்ம போய் அந்த பேடை மாற்றணுன்ற ஒரே காரணத்துக்காக அவங்க இறங்கி போனாங்க. அந்த பெண்களை காலையில் வரைக்கும் சேஃபாக பார்த்துக்கிட்டு வெளில போனாங்க அவங்க. அப்படிப்பட்ட ஒருத்தவங்களை வெளியில் இருக்கக்கூடிய மக்களும் புரிஞ்சிக்க மாட்டாங்க, உள்ளே இருக்கக்கூடிய விஜய் சேதுபதியும் புரிஞ்சிக்கல. ஒரு வார்த்தை அவங்கள அப்ரிஷியேட் பண்ணியிருந்தா அவங்க சந்தோஷப்பட்டிருப்பாங்க. நேற்றுக்கு அவங்க முகத்தை நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா அவர் கேட்குறாரு, யாருமே எதுவுமே பேசலையே, யாருமே எதுவும் செய்யலையே அப்படின்னு வாய் கூசாமல் பேசுகிறாரு. விடிய பார்வதி தள்ளி விட்டதில் உங்களுக்கு ஒரு டிஆர்பி வந்துச்சுன்னா விடிய அந்த 2 பீடேஸையும் வச்சு செஞ்சதில் எவ்வளோ பெரிய டிஆர்பி உங்கள் சேனலுக்கு கிடச்சிருக்கும் திவ்யாவனால். அதை ரெகக்னைஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு என்ன சார் பிரச்சனை? அதை பற்றி பேசுறதுக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஸோ திவ்யா அவர்களுடைய செயல்கள் எதுவுமே வெளியில் பேசப்படுறது கிடையாது. ஒன்லி அவங்கள பற்றின நெகட்டிவ் விஷயங்கள் மட்டுமே பரப்பப்படுது. கேட்டால் என்ன சொல்கிறாங்க? திவ்யா தான் நெகட்டிவ் பிஆர் வச்சுருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் திவ்யாவை பற்றி பாசிட்டிவான விஷயங்கள் யாருமே பேச மாட்டாங்களே. ஏங்க, பார்வதி ஃபேன்ஸாக இருக்கட்டும், சபரி ஃபேன்ஸாக இருக்கட்டும், எந்த ஃபேன்ஸாக இருக்கட்டும்ங்க, திவ்யா நேற்று பண்ண சம்பவத்தை பற்றி ஏங்க யாருமே பேசலை? எந்த சேனலுமே அதை பற்றி பேசலையே. நான் பேசுகிறேன்னா இப்போ எனக்கு ஒரு முத்திரை வச்சுருக்காங்க, நான் திவ்யா பிஆர்ன்னு சொல்லிட்டு. அங்கே யார் என்ன செய்கிறாங்களோ அதை எல்லாத்தையுமே நம்ம பேசணும். இந்த நபரை நமக்கு பிடிச்சிருக்கு, இந்த நபரை நமக்கு பிடிக்கலன்றதுக்காக கடந்து போகக்கூடாது.
ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் திவ்யாவு மேலே மக்களுக்கு இருக்குது. லென்த்தியாக பேசுகிறாங்க, அவங்க கரெக்டாக பேசுகிறாங்க, லென்த்தியாக பேசுகிறாங்க, சத்தமாக பேசுகிறாங்க, பேசிக்கிட்டே இருக்காங்கன்றதை மட்டுமே நம்ம பார்க்குறோமே தவிர்த்து அவங்க என்ன பேசுகிறாங்கன்றதை நம்ம பார்க்குறது கிடையாது. அவங்க கரெக்டாக பேசுகிறாங்க, பேச வேண்டிய இடத்துல பேசுகிறாங்க. எங்கெல்லாம் அங்கே வந்து ஒரு பிரச்சனை, ஒரு அப்நார்மலான ஒரு சுச்சுவேஷன் போகுதோ அங்கே தன்னுடைய வாய்ஸை டாமினேட்டிங்காக யூஸ் பண்ணி அந்த சுச்சுவேஷனை அடக்குறாங்க. எத்தனையோ இடங்களில் கண்ட்ரோல் இல்லாமல் கமருதீன் போகும்போது இவங்க அதை விட சத்தமாக பேசி அவனை ஆஃப் பண்ணியிருக்காங்க. இந்த கார் டாஸ்கில் கூட கமருதீனை ஆஃப் பண்ணுறதுக்கு எவ்வளோ பேசினாங்க, பார்வதி விடலை. அதுக்கப்புறமா விடிய விடிய மக்களுக்கு என்டர்டெயின்மெண்ட் அது வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட் தான் மக்களுக்கு. ஆனால் விடிய அது வந்து ஒரு பூஸ்டப், எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கை. ஓகே, இதை குரல் கொடுக்கறதுக்கு ஒரு பெண் இருக்கா, அவள் விடமாட்டா, அவள் பேசுகிறா. இங்கே சுபிக்ஷாவுக்கும் இங்கே அரோராவுக்கும் ஒரு நம்பிக்கை, திவ்யா இருக்காங்க நம்ம கூட, நம்ம சேஃபாக தான் இருக்கோம், நமக்கு என்ன ஆனாலும் அவங்க பார்த்துப்பாங்க. அவங்க அந்த நம்பிக்கை அந்த பெண்களுக்கு கொடுக்குறாங்க. அதே மாதிரி நம்பிக்கையை வெளியில் இருக்கக்கூடிய பல பெண்களுக்கும் கொடுத்துருக்காங்க. ஆனால் அது வெளியில் பேசப்படலை. ஹோஸ்ட் அவர் வந்து ரெட் கார்டு கொடுக்குறதுல மட்டுமே முனைப்பாக இருந்தாரே தவிர்த்து இதுக்கு பின்னாடி கிட்டத்தட்ட ஒரு 10 மணி நேரம் ஒரு பொண்ணு அவங்களுக்கு வாய்ஸே போச்சு. நேற்று 10 மணி நேரம் ஒரு பொண்ணு பேசியிருக்கா. ஒரு வார்த்தை ஆறுதலாக பேசுவோம், ஒரு வார்த்தை பாசிட்டிவாக சொல்லுவோம், அவங்கள வந்து என்கரேஜ் பண்ணுவோம். நீங்கள் நல்லா பண்ணீங்க, நல்லா பேசுனீங்க, நல்லா வந்து கண்ட்ரோல் பண்ணீங்க, வாய்ஸ் அவுட் பண்ணீங்க, நல்லா இருந்துச்சு, ஒரு வார்த்தை சொல்லலை. சபரியும் கானா வினத்தை மட்டும் பர்டிகுலராக பேரை சொல்லிட்டார். அதை மட்டும் சொல்லிட்டு போயிட்டார். ஒருத்தவங்களோட இது வந்து லிட்டரலாக இப்போ பார்வதிக்கு சொல்கிறாங்க இல்லையா, டிஆர்பிக்காக யூஸ் பண்ணிவிட்டு அவங்ககிட்ட இருந்து எல்லா விதமான கண்டென்ட்டையும் வாங்கிட்டு குப்பை மாதிரி தூக்கி போட்டாங்க. அப்போ இதுக்கு பேர் என்ன? ஒரு நாள் முழுக்க ஒருத்தவங்க வந்து அவங்களோட உழைப்பை போட்டிருக்காங்க, தூங்காமல் பீரியட்ஸ் பெயினில் இருந்து அவங்க பேசியிருக்காங்க. அவங்க பேசின எதையுமே இவங்க ரெகனைஸ் பண்ணாமல் வெறும் அதை டிஆர்பிக்காக மட்டுமே யூஸ் பண்ணிக்கிட்டு கடைசியில் குப்பை மாதிரி தூக்கி போட்டாங்க. நீ பேசுனியா, பேசிட்டு போ, அதை வந்து நான் அப்ரிஷியேட் பண்ண முடியாது அப்படின்ற ஒரு நோக்கம்தான். ஸோ நான் பார்த்த அர்ச்சனா அவர்களுக்கு பிறகு, ஜாக்லின் அவர்களுக்கு பிறகு நான் பார்க்குற இன்னொரு சிங்கப்பெண்ணாக திவ்யா அவர்கள் வந்து தெரிகிறாங்க. அவங்க வந்து அவங்க பேசின விதமாக இருக்கட்டும், அந்த சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ண விதமாக இருக்கட்டும், இது பல பேருக்கு வெளியில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தைரியத்தையும் ஊக்கத்தையும் கொடுத்துருக்குன்றதை நான் கண்கூடாக பார்க்குறேன் சோசியல் மீடியாவில். அந்த இடத்துல திவ்யா அவர்கள் ஜெயிச்சிருக்காங்க. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களோட விடைபெறுவது நான் அரவிந்தன்.